திருச்சிற்றம்பலம். சிவசிவ அடியார்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நமக்கு பேசுவதற்காக அருளரை வழங்குவதற்காக நமக்கு வள்ளியம்மை அம்மா எழுந்தருளியிருக்கிறார்கள். வள்ளியம்மை அம்மா பத்தி அடியேன்னு சொல்லணுங்கிற அடியேனுக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. இருந்தாலும் அடியனை வரவேற்புரை வழங்க கூப்பிட்டுருக்காங்க. அடியனுக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. கார்த்திக் தொண்டை தான் முக்கியம் பாடுறதுக்கா. நான் இன்னைக்கு கூடார வெள்ளி, இன்னைக்கு சனி மகா பிரதோஷம், மார்கழி 27, அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி கொஞ்சம் தொண்டை இதாயிடுச்சு. அடியார்கள் மன்னித்து அருள் புரிகிறோம். இந்த தினம் அம்மா பேச நமக்கு வந்துள்ளார்கள். அம்மா பத்தி சொல்லணும்னா, அம்மா ஒரு கல்வி கடல்னு சொல்லலாம். அவங்க பண்ணாத டிகிரியே கிடையாது. சோசியாலஜில இருந்து, தமிழ்ல இருந்து, எல்லா இங்கிலீஷ்ல இருந்து எல்லாத்துலயுமே அவங்க பாண்டித்யம் பெற்ற ஒரு பெண்ணாக அவங்க விளங்குகிறார்கள். காமராஜர் பல்கலைக்கழகம், அப்புறம் பாத்திமா கல்லூரி, அவங்க ஸ்கூலிங் எல்லாம் மதுரையில தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 38 ஆண்டுகளாக மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில அவங்க முதல்வராக இருந்திருக்காங்க. 100% தெரிச்சு 38 ஆண்டுகளாக அவங்க வழங்கி வந்திருக்காங்க. அப்புறம் காயத்ரி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை 198 மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 200க்கு. அதாவது 2011ஆம் ஆண்டு அம்மாவுடைய கைடன்ஸின் காரணமாக. இப்படி அம்மா பத்தி சொல்லிட்டே போலாம். எத்தனையோ பட்டங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க. இப்போ நிறைய சமூக சேவைகள், திருவிளக்கு பூஜைகள்ல பேசுறது, பாடுறது, திருவாசக முற்றோதல் செய்யறது, இந்த மாதிரியான காரியங்கள் அம்மா செய்துட்டு வராங்க. இலக்கிய பேரவை அம்மாவுக்கு நிறைய விருதுகள் வழங்கியிருக்காங்க. அதாவது ஒரு நிமிடம். சிவசிவ திரு சுப்பிரமணியம் IAS அவர்களிடம் சுவாமி அம்மா வள்ளுவம் வள்ளியம்மை என்ற விருது அவங்க வாங்கியிருக்காங்க. திருக்குறள் பேரவை மேலாளர் தலைவர் திரு மணி மொழியன் ஐயாவிடம் அம்மா சொல்லரசி வள்ளியம்மை அப்படிங்கிற பற்றத்தை வாங்கியிருக்காங்க. அம்மா இங்க எழுந்தருளதே நமக்கு ஒரு பெரிய சொல்லரசி, வள்ளுவம் வள்ளியம்மைங்கெல்லாம் பட்டங்களை வாங்கியிருக்காங்க. திரு இளசி சுந்தரம் ஐயா மதுரை இலக்கிய பேரவை வழங்கியது மகாகவி பாரதியார் விருது அம்மாவுக்கு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி தங்கத்தாமரை விருது பாரதி இலக்கிய பேரவை அம்மாவுக்கு வழங்கியிருக்காங்க. ஆன்மீக சுடர் அப்படிங்கிற விருது கோவில் அறங்காவலர் கூறுவார் மார்க்கண்டேயன் அங்க கோவில்ல வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி கடந்த சனிக்கிழமை அம்மா மாணிக்க வாசகர் பிறந்த இடத்திற்கே போய் அச்சப்பத்து பாடல்களுக்கான அந்த விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த புகைப்படத்தையும் நம்ம குடும்பத்துல அவங்க பிரேமம்மா பதிவிட்டு இருந்தாங்க. அப்படி மிக சிறந்த முறையான ஒரு ஆன்மீக தேடல், ஆன்மீக பணியில அம்மா இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பெரிய பெருந்தகை. அவங்கள வரவேற்கக்கூடிய அந்த இது பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. அவங்கள பத்தி ஏதோ இறைவனை பத்தி நம்ம வர்ணிக்கவே முடியாது, எண்குணங்கள்லாம் சொல்றோம். ஆனா அதுக்குள்ள அடங்காத இருப்பவன், அவன் ஓங்கி உலகளந்தவன், அது எல்லாத்துக்கும் கடந்தவனவன். ஆனா பத்தி சொல்ல முடியாது. அந்த மாதிரி அம்மாவுடைய பெருமையை அடியேன்னு சொல்லி இது மாளாது. அதனால நால்வர் துதி பாடி அடியேன் இந்த இது ஆன்மீக அம்பா பேசுவாங்க. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓடிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஐந்து கரத்தானை முகப்பெருமாளே உன்னை மட்டவிழ் மலர்கொடு பணிவோமே. திருச்சிற்றம்பலம். சிவசிவ. ஆனந்தையா வந்துட்டார். ஆனந்தையா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணங்குகின்றேன். அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் போற்றி பணிகின்றேன். இன்றைய தினம் மிக சிறந்த தினம்னு நினைக்கிறேன். ஆனா நாள் நம்ம அடியார்கள் இப்ப எல்லாம் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக தயாரா இருக்கிறதுனால அடியார்கள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. அதனால கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் இது யூடியூப்ல வரப்போகுதுன்றது மகிழ்ச்சி. இன்றைய தினம் வள்ளியம்மை அவர்கள்
அம்மா அவர்கள் தான் பேச இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எ கடினமான அலுவல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்றைய தினம் அம்மாவுக்காக இந்த இந்த காலத்த நம்ம குடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக அடிநாயகன் எழுந்து வந்திருக்கேன். உண்மையிலேயே வந்து முருகப்பெருமானை விட வள்ளியம்மைக்கு அருள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, முருகப்பெருமானிடமிருந்து அருளை வாங்கி தருகின்ற ஆற்றல் உடையவள் வந்து அன்னை வள்ளி தான். வள்ளி சன்மார்க்கம் சொல்வது போல இறைவனை முழுவதுமாக சரணாகதி அடைவதுதான் அந்த வள்ளி சன்மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது. ஆகவே முத்தைத்தரு பத்தி திருநகைன்னு சொல்லி முத வள்ளியை சொல்லிதான் திருப்புகழே ஆரம்பிக்குது. வள்ளி அம்மாவோட சிறப்ப உணராத வள்ளி சமேத சுவாமி அப்படின்னு தான் சொல்லுகின்ற வழக்கம் நம்ம திருமுறையில தெய்வானை தாயார் இருந்தாலும் கூட திருப்புகழ் முழுவதுமாகவே வள்ளியம்மை அம்மை தான் சீர்தூக்கி பாடுகின்ற ஒரு பெருமாற்றல். வள்ளி பதம் பணியும் முருகா அப்படின்னு வள்ளியினுடைய பதத்தையே பணிந்து வரவேற்கின்றவன் முருகன் அப்படிங்கிறது. வள்ளி என்பது நம்முடைய ஆன்மாவினுடைய ஒரு ஒரு தொகுப்பு அப்படின்னுவாங்க. அது போல நம்ம எல்லாருடைய ஆன்ம தொகுப்பாக இன்றைய தினம் எங்களுடைய வள்ளி அம்மா அவர்கள் எழுந்தருளி எங்களுக்காக இன்றைய தினம் சேயோன், அதாவது சங்கத்தமிழிலே சேயோன் அப்படிங்கிற அந்த தலைப்புல அம்மா வந்து சிறப்பா பேச இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் பேறு பெற்றவர்கள் அம்மாவை பற்றி ஏற்கனவே நம்ம கார்த்திக் ஐயா சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் விட அடிநாயனுக்கு ஒரு பெரியனா ஒரு 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 விஷயம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துல அப்படியே ரொம்ப உறுதியா நிற்கிறது தான் முருகனுடைய அடியார்களுடைய பெரும் அந்த பங்கு. அந்த வகையில சனிக்கிழமை அமர்வுகள்ல எல்லாரையும் வரவேற்கின்ற அந்த ஒரு பெரும் பேற்று, அந்த பெரும் பொறுப்பை எந்த அலுவல் இருந்தாலும் சரி அம்மையார் ஏற்று எடுத்து செய்கின்ற அந்த நிலைப்பாடெல்லாம் வந்து இந்த வேலுண்டு வினையிலை குடும்பம் அவர்களுக்கு பலகாலம் வந்து தவம் கிடந்து கடமைப்பட்டிருக்கின்றது என்றதை அடியேன் இந்த ஒரு அவையிலே அத்தனை பேருடைய அந்த செவிகளுக்கும் சொல்லலாம். அம்மா இல்லாம எங்களுடைய சனிக்கிழமை அமர்வுகள் இல்லை அப்படிங்கிறத நாங்க ஆணித்தரமா சொல்றோம். பேரளவிலும் சரி அவர்களுடைய அருளியல்லையும் சரி முருகப்பெருமானுடைய அருளை இன்றைய தினம் நமக்கு ஒரு சாராக தர இருக்கின்றார்கள். அதிக நேரம் அடியன் எடுத்துக்கொள்ளவில்லை. ஐயா சொன்னது போல இறைவனுடைய அந்த பெருமைய நீல அகலத்தை யாருனாலையும் சொல்ல முடியாது போல அடியார்களுடைய நீல அகலத்தையும் சொல்ல முடியாது. அவர்களும் இறைவனுக்கு ஒப்பானவர்கள். அது போல எங்களுடைய அன்புக்குரிய வள்ளியம்மை அம்மா அவர்களும் அவர்கள் இறைவனுடைய அந்த ஒரு ஒரு வடிவமாகவே நாங்கள் பார்க்கிறோம். அம்மா அவர்கள் கண்டிப்பா எழுந்தருளி இன்றைய தினம் இந்த 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 அவையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அடிநாயகன் திருவடி பணிந்து அவர்களை வரவேற்கின்றேன். வரவேற்பதில் அடியேன் பல்காலும் பெரிதும் பெருமை அடைகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா மேடை இனி உங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். சுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள். மேமை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோள்களும். பயந்த தனி வழிக்கு துணை வழி வேலும் செங்கோடன் மயூரமே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி மிக மிக அற்புதமான உலகிலேயே முருகப்பெருமானின் பேரையும் புகழையும் பாடி பாடி முருகனையே தங்களிடம் ஆட்கொள்ள வைத்து இருக்கும் வேலுண்டு வினையிலே குழுமத்தை சார்ந்த
அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை பணிவோடு வணங்கிக் கொள்கின்றேன். முதலாவதாக, இந்த வேலுண்டு வினையிலே குழுமத்தில் திருவாசகத்தை மாணிக்கவாசகர் எழுதினாரோ இல்லையோ, அதனுடைய ஆற்றலை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் ஆன்மீக குருவாக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா திருவடிகளை வணங்கி, முப்பெரும் தேவர்களாக திகழும் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா இசைஞானி அவர்கள் மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கும் சிவத்திரு பிரேமா அம்மா அவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா, கந்த சஷ்டி விழா என்றாலே நமது ராகவன் ஐயா அவர்கள், பாடல்கள் என்றாலே நமது கார்த்திக் ஐயா அவர்கள், அத்தனை அடியார்களும் ஒவ்வொரு சங்க இலக்கியமாக திகழ்கிறார்கள். அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, இந்த அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாளை கொடுத்தமைக்காக வேலுண்டு வினையிலே குழுமத்தின் தலைவர் மற்றும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. உண்மையாகவே சொல்றேன், எப்ப வேலுண்டு வினையில குழுமத்துல நம்ம பேசுறோம் இல்ல கேட்கிறோம் அப்படின்னாலே அது மாபெரும் திருவிழா, பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியோட இருக்கும். ஒரு அற்புதமான திருவிழா. இந்த திருவிழாவில் இவ்வளவு வேலைகளுக்கு இடையில எல்லா அடியாளர்களும் எழுந்தருளி இதை கேட்க ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பானது சங்க இலக்கியத்தில் சேயோன் அப்படின்னு தலைப்பு இருக்கு. ஆனா நான் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சங்க இலக்கியங்களாக நம்ம வேலுண்டு வினையிலே குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களும் என்ன செய்யறாங்களோ, என்ன பாடல் பாடுறாங்களோ, எப்படி முருகப்பெருமான வழிபடுறாங்களோ, அதே மாதிரிதான் சங்க இலக்கியங்கள்லையும் செயல்பட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் வாசிக்கிறப்பயே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த மன்னருக்கு சந்தேகம் வரும் அப்படி இல்லையா, அது மாதிரி எனக்கும் சந்தேகம் வந்துருச்சு. ஆஹா, இது பூராமே நம்ம வேலுண்டு வினையிலே குழுமத்துல இருக்கக்கூடிய அத்தனை அடியார்கள், எல்லா அடியார்களுக்கும் தெரிஞ்சது, எல்லா அடியார்களும் செய்யக்கூடிய முருகன் வழிபாடு, எல்லா விஷயங்களுமே இதுல இருக்கே. அப்ப இந்த சங்க இலக்கியம் பத்தி உனக்கு என்ன வழி பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் தலைப்பு எனக்கு கொடுத்து என்னை இந்த மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மிக மிக அற்புதமான ஆசிகள் வழங்கிய ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முருகனடியார்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் சாமி, அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் வாரம் நினைச்சேன், நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டுல முதல்ல நம்ம இவங்ககிட்ட நம்ம வேலுண்டு வினையிலே குழுமத்துல நம்ம பேசணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளதான் நினைச்சேன். அது காற்றுல முருகப்பெருமான் அருளால நம்ம வேலுண்டு வினையிலே அடியார்கள் மூலமா இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கு. இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சங்கம் அப்படிங்கிறது தமிழ் புலவர்கள், அரசர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தமிழுக்காகவும் தமிழ் கடவுள்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு தொண்டை சிறப்பா எடுத்து செல்லும் ஒரு இடமாக இந்த சங்கத்தை அமைச்சாங்க. அதே மாதிரி இலக்கியங்கள் அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கி இருக்கணும். ஒரு விஷயம் செய்யறோமா, அதுக்கான இலக்கு இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். அது எப்படின்னா வீரம், மானம், அந்த போர், அந்த ஒரு அறம் சார்ந்த பொருள்கள்ல நம்ம ஒரு குறிக்கோளை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்க இலக்கியங்கள் பாண்டிய மன்னர்கள் தான் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த பாண்டிய மன்னர்கள் அவர்களுடைய அரசவையில இருந்த மன்னர்கள், அதாவது அந்த மினிஸ்டர்கள் சொல்லுவோம் இல்லையா, மந்திரிகள், அவங்க எல்லாருமே மிகுந்த கவி பாடும் திறன் உடையவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க புலவர்களோடையே எல்லாவற்றையும் கற்று உணர்ந்த புலவர்களோடும் அவங்க போட்டி போடக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவர்களாக அந்த பாண்டிய மன்னர் அவையில இருந்த மந்திரிகள் இருந்தாங்க. இப்ப இந்த சங்க காலம் அப்படிங்கிறப்ப இத 3 பகுதியா 3 சங்கமா பிரிச்சிருக்காங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்.
அந்த முதல் சங்கம் வந்து மதுரையில தான் தோன்றியது. அதே மாதிரி இடைச்சங்கம் வந்து கடாரத்துல தோன்றியிருக்கு. கடைச்சங்கம் வந்து மதுரையில தோன்றியிருக்கு. அப்ப மதுரை வந்து நான்மாட கூடல், எவ்வளவு என்ன ஒரு அதிசயங்கள் நடந்தாலுமே எல்லா விஷயங்களுமே மதுரையில தான் நடக்குது. ஏன்னா மதுரை மீனாட்சி பட்டணத்துல எல்லா வித அருளும் அன்பும் ஆற்றலும் கொடுக்கக்கூடிய ஒரு தலமாக மதுரை மாநகரம் இருக்கு. அதனாலதான் இங்க வந்து பஞ்சபூத தலங்கள் இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா மதுரை அப்படின்னா அங்க வந்து கோவில் இல்லாத இடமே கிடையாது. எங்கெல்லாம் காலை மிதிக்கிறோமோ அங்க எல்லாமே கோவில்கள் தான் இருக்கும். முக்குக்கு முக்கு 300 கோயில்கள் இருக்கும். அதையும் அக்கு வேற ஆணி வேற நம்ம முத்துக்குமரன் ஐயா அழகா சொல்லுவாங்க. அப்பதான் ஆகா இன்னும் இவ்வளவு இருக்கு வள்ளி நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு அற்புதமான கோயில் தலங்களை பத்தி ஐயா சொல்லுவாங்க. இந்த நீர்த்தலமானது திருவாப்புடையார் கோயில் இருக்கு. ஆகாய்த்தலம் வந்து பழைய சொக்கநாதர் ஆலயத்துல இருக்கு. நிலம் தலம் வந்து இம்மையில் நன்மை தருவார் கோயில்ல இருக்கு. நெருப்புத்தலம் வந்து திருவாலவாய கோயில்ல இருக்கா. அது காற்றுத்தலம் வந்து முத்தீஸ்வரர் கோயில்ல இருக்கு. உண்மையிலே இந்த 5 தலங்களும் நிறைந்த ஒரு இடத்துல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுலயும் அவங்க தங்களுடைய ஆற்றல, தங்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், கடவுள் வழிபாடு என எல்லாத்தையுமே எடுத்து கூறக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தமிழர்கள், சங்ககால புலவர்கள், சங்ககால மன்னர்கள் இருந்தார்கள். அப்படின்னா அந்த சங்க இலக்கியங்கள்ல இந்த சேயோன், நம்ம வேலுண்டு வினையிலே குழுமம் எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றதோ அதே நோக்கத்திலேயே சங்க காலத்திலையும் எல்லா மக்களும் அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, எல்லா பாண்டிய மன்னர்களும் எல்லா புலவர்களையும் அவங்கள நல்லா ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு வேண்டுகிற பரிசுகளை கொடுத்து, ஏன்னா இறைவனை பற்றி பாடுறவங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு மேன்மை தங்கிய சிறப்பு இருக்கும். நம்ம தலைவர் ஆனந்த அன்பழகன் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் மாதிரி இந்த சங்ககால புலவர்களுக்கு நிறைய சிறப்புகள் இருந்துச்சு. அப்ப வந்து சங்க பலகை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாகவே நீங்க எல்லாம் தெரிஞ்சதுதான் அம்மா வந்து திருப்பி சொல்றேன். புதுசா எதுவும் எனக்கு தெரியாது, அதை சொல்ல முடியாது. நான் என்ன உங்ககிட்ட கற்றுக்கொண்டனோ, நான் என்ன இலக்கியங்களை படித்தனோ அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு இருக்கேன். இந்த சங்க பலகைங்கிறது ஒரு பலகை. அது வந்து என்னன்னா, சிவபெருமான் மிகச்சிறந்த ஞானிகளாக திகழும். அதாவது நம்ம குட்டி கார்த்திக் ஐயா, நம்ம ராகவன் ஐயா, நம்ம அடியார்கள் எல்லாரும் தான் சொல்றேன் நான். அவங்க மாதிரி ஞானிகளுக்காக ஒரு வரப்பிரசாதமாக கொடுத்த ஒரு பலகை தான் இந்த சங்க பலகை. அதற்காகவே ஒரு படலமே இருக்காம். சங்க பலகை படலம் அப்படிங்கிறது 51வது திருவிளையாடல்ல, அதாவது 64 திருவிளையாடல்கள் சிவபெருமான் நடத்தியிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து இந்த சங்க பலகை படலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சங்க இலக்கியங்களில் சேயோன், சங்க இலக்கியங்கள் சேயோன் அப்படிங்கிறது முருகப்பெருமானத்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான நிறைய பேர்ல நம்ம கந்தா, கடம்பா, சுப்பிரமணியா, சிவா எல்லாமே நம்ம கூறுறோம். அது மாதிரி சேயோன் அப்படின்னா ஒரு சேய் அப்படின்னு பரிபாடல் சொல்லுது. அதாவது தமிழர்கள் முருகனை வந்து முதல்ல அவங்களுடைய ஒரு போர்நில தெய்வமாகத்தான் பார்த்தாங்க. அப்படி போர்நில தெய்வமாக பார்க்கிறப்ப முருகப்பெருமானானவர் கொற்கை எனும் தெய்வத்துடைய மகனாக அவதரிக்கிறார். இந்த பழந்தமிழர்கள் வேட்டையாட செல்லும் போது வேலை எடுத்துக்கொண்டுதான் செல்வாங்க. அப்படி அந்த வேலை எடுத்துக்கொண்டு செல்லும் அந்த நிகழ்வை நான் படிக்கிறப்ப எனக்கு சடனா நம்ம வேலுண்டு வினையிலை குழுமத்துடைய தலைவர் திரு ஆனந்த அன்பழகன் ஐயா வந்து வேல் வச்சு ஒவ்வொருத்தர் கையிலையும் இந்த வேலை எடுத்து பூஜை செய்யுங்க, இதை செய்யுங்க, அந்த நினைவு தான் அப்படி எனக்கு திரும்ப வந்துச்சு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வேலை அந்த சங்க காலத்துல பழந்தமிழர்கள் வேட்டையாடுறதுக்கும்
வழித்துணைக்கு துணையாகவும் எடுத்து சென்றார்களாம். இன்னொன்னு என்னன்னா, முருகப்பெருமானுக்கும் தமிழர்களுக்கும் அப்படி ஒரு இணைப்பு, அப்படி ஒரு தொடர்பு. எந்த நேரமும் அவர்களை வணங்குறதும் அவர்களுக்கு நன்மைகள் செய்வதிலையும் முதலிடமாக 2 பேருமே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியம் நமக்கு சொல்லுது. முருகனுடைய வழிபாடு நம்ம எப்படி பூஜை செஞ்சு அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம எப்படி வழிபட்டோமோ அதே மாதிரிதான் அந்த சங்க இலக்கியங்களிலும் தமிழர்கள் வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத திருமுருகராற்றுப்படையும் பரிபாடலும் அழகா எடுத்து சொல்லுது. எல்லா இலக்கியங்களிலுமே முருகப்பெருமானை பத்தி நிறைய தகவல்கள், அவருடைய பெருமைகள் நிறைய இருக்கு. முருகன் அப்படின்னாலே விளைவு. விளைவு அப்படின்னா என்னது? அன்பு. இறைவனிடம் நாம் அன்பு கொள்ள வேண்டும். என்ன நோய் தொற்று வந்தாலும் மனிதர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருவர் நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்புடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவர் கூறுவது போல அந்த அன்பானது முருகப்பெருமானிடம் நாம் செலுத்தும் போது முருகன் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை அழித்து நமக்கு இன்பத்தை அருள் புரியக்கூடிய வல்லமை படைத்தவன் என்று சங்க இலக்கியம் கூறுகின்றது. இந்த வேல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நெடுவேல், செவ்வேல், வெல்வேல் அப்படின்னு 3 வகையா சங்க இலக்கியத்துல இருக்கு. அந்த நெடுவேல் அப்படிங்கிறது நெடுந்தூரம் சென்று நம்ம பகைவர்களை அழிக்கக்கூடிய வேலாக இருக்கு. அது மாதிரி செவ்வேல் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வேல். அது நம்மளை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். நம்மள ஆட்கொண்டு அருள் புரியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமான் சூரர்களை அசுரர்களை அழிக்கக்கூடிய வல்லவன். ஆனால் அதே நிமிடத்துல அவன் தன்னுடைய பகைவர்களையும் ஆட்கொள்ளக்கூடியவன். பகைவருக்கும் அருள்வாய் என் நெஞ்சே என்ற பாரதியின் வரிகள் போல நமக்கு ஆட்கொள்ளக்கூடிய, நம்மை செய்யக்கூடிய தீமைகளை அழித்து நன்மைகளை அழிக்கக்கூடிய வல்லவராக முருகப்பெருமான் சங்க காலத்திலும் இருந்திருக்காரு. அது மாதிரி தொல்காப்பியத்துல சேயோன் அப்படின்னு சொல்றாங்க. சேயோன்னா பணி புரிபவன், அன்புடன் பணி செய்யக்கூடியவன். இதையே பரிபாடல என்ன சொல்றாங்கன்னா விகுதி மட்டும் சேர்த்து சொல்றாங்க, சேய் அப்படின்னு அழகா சொல்றாங்க. இதுலயுமே வேல் 2 விதமான வேலா இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா கருவேல், இன்னொன்னு செவ்வேல். அந்த கருவேல் அப்படிங்கிற வேலானது மன்மதனுக்கு உரிய வேலாக சங்க இலக்கியங்கள்ல கூறுறாங்க. அந்த செவ்வேல் என்னும் வேல் முருகப்பெருமானுக்கு உரியதாக சங்க இலக்கியங்கள் கூறுது. அது மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாட 2 வழியா செயல்பட்டு இருக்காங்க. ஒண்ணு மலை கோவில்கள்ல முருகப்பெருமான வணங்குறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். சின்ன மலையோ பெரிய மலையோ எந்த மலை இருந்தாலும் அங்க குமரன் குடி இருப்பான் அப்படிங்கிறத ஒரு வழி காமிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் கடவுள், ஏன்னா முருகப்பெருமான் என்றாலே தமிழ் தான். இயல், இசை, நாடகம் 3 தொகுதிகளாக நம்ம முருகப்பெருமான வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக சங்க இலக்கியங்கள்ல முருகப்பெருமான் இருந்திருக்காரு. குன்று எங்கிலும் குடியிருப்பான், குறவர் வீட்டிலும் கொழு இருப்பான். குன்றக்குடி வேலனே குணத்தி மலாளனே குறைகளை தீர்த்திட வந்திடுவாய். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் அப்படின்னு எங்கெல்லாம் பார்த்தாலும் முருகப்பெருமான் இருப்பார். அந்த முருகப்பெருமான் பத்தி அவர் என்ன, நம்ம நக்கீரர் திருமுருகராற்றுப்படையில கிழவர் அப்படின்னு அழகா சொல்றாங்க. இப்ப கிழவர்னா நமக்கு வயசானவங்க எல்லாம் கோவப்படுவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை பார்த்து உன்னுடைய கிழவன் எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மூக்குக்கு மேல கோவம் வரும் இல்லையா? கிழவன் அப்படின்னா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அது வயதானவர்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா சங்க இலக்கியங்கள கிழவன் அப்படிங்கிறது முருகப்பெருமான கொடுக்கும். அதாவது கணவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த கிழவன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்ப எங்களை பொறுத்த வரைக்குமே என்னையெல்லாம் பார்த்து யாராவது ஹாய் ஆன்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். நமக்கு வயசு தான் ஆகல இல்ல, ஆனா எங்க வீட்டுக்கார
யாராவது பார்த்து ஹாய் அங்கிள் சொன்னாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன்டி இப்படி சொல்ற, என்னையா தாத்தான்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, கிழவர் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒருத்தர் நன்மையா ஏற்றுக்கிறதோ மகிழ்ச்சியா ஏற்றுக்கிறதோ இன்னொருத்தருடைய எண்ணத்துல அது வேறுபட்டு இருக்கு. அப்ப இந்த திருமுருகராற்று படையில வந்து முருகப்பெருமான கிழவர் என்று நக்கீரர் 2 இடங்கள்ல சொல்றார். தென்பொருள் நெடுவரை குறிஞ்சி கிழவ நக்கீரர் அழகா அதுல சொல்றாங்க. அதாவது விண் பொரு நெடுவரை, விண் பொரு விண்ணை முட்டும் உயர்ந்த மலைகளை உடைய குறிஞ்சி நிலத்துக்கு உரியவனே, உன்னை நாங்கள் எப்பொழுதும் வணங்குகிறோம் அப்படின்னு ரொம்ப அழகா அதுல திருமுருகராற்றுப்படையில நக்கீரர் சொல்றாங்க. அது மாதிரி மானுடவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகப்பெருமான் வந்து ஒரு சிறந்த தலைவன், சிறந்த நெறிகளை பின்பற்றக்கூடியவன், எப்பொழுதுமே வெற்றி வாகை சூடக்கூடியவன், தன்னுடைய மக்களுக்கு நல்லதையே அருளக்கூடியவனாக இருப்பதால் அவனை தெய்வமாக குறிஞ்சி நில மக்களும் மலையில் குடியிருக்கும் மக்களும் அவங்கள தெய்வமாக வேண்டுனாங்க, வணங்குனாங்க அப்படின்னு யார் சொல்றா? நம்மளுடைய மானுடவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே இதை இந்த ஆதி மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு தீய பார்த்தாலும் சரி, ஒரு பாம்பை பார்த்தாலும் சரி, எதை கண்டாலும் அவங்க பயந்து பயந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த அச்சமானது அவங்களுடைய மனசுல ஒரு பீதியை கிளப்புது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பயமானது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பயந்த சக்திகளை ஒரு தெய்வமாக எண்ணுது. அப்படி எண்ணிய ஒரு சக்திகள் ஒன்றுதான் நம்மளுடைய முருகனுடைய அவதாரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி முருகன் வந்து தலைவனுக்குரிய ஒரு சிறந்த பண்பு, ஒரு அழகு. நமக்கே தெரியும் முருகன் என்றால் அழகுதான் இல்லையா? அத்தகைய அழகு மிக்கவனாக இருக்கான், ரொம்ப கம்பீரமா இருக்கான், ரொம்ப வலிமை வாய்ந்தவனா இருக்கான். அவனுடைய கடமைய கரெக்டா செய்யறான். அதாவது ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு திறமை நம்ம சிவத்திரு பிரேமா அம்மா மாதிரி ஒருங்கிணைத்து கொண்டு போற மாதிரி அவ்வளவு அற்புதமாக முருகப்பெருமான் திகழ்ந்திருக்கான் சங்க இலக்கியங்கள். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பழந்தமிழர்கள் வேலை எடுத்துக்கிட்டு தான் வேட்டைக்கு போவாங்க. அப்பெல்லாம் வந்து போர் அடிக்கடி மூலம் அப்பயும் இந்த வேல் கொண்டுதான் அவங்க வந்து சம்ஹாரம் செஞ்சாங்க. இப்ப நம்மளே என்ன செய்வோம், அதாவது சண்டைலாம் போட்டா, நீ இவ்வளவு சண்டை போடுறியா, இரு உன்னை வந்து நான் சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சம்ஹாரம் அப்படின்னா வதை செய்யறது. அதை வந்து சங்காரம் அப்படின்னு சொல்றாங்க சங்க இலக்கியத்துல. அது மருவிதான் இப்ப என்ன ஆகுது, சம்ஹாரம் அப்படின்னு வந்திருக்கு. அது மாதிரி நம்ம சைவ நெறி ஆய்வாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமரர் இடம் தீர்த்த அவக்கருளும் வெற்றி குமரனடி சிந்திப்பாய் சடர்ந்து, தேவர்கள் துயர் எல்லாத்தையும் தீர்த்த போர் புரிந்த குமரன் திருவடிகளை எந்த நேரமும் நேரம் காலம் இல்லாமல் எப்படி நமது வேலுண்டு வினையிலே அடியார்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ, அவருடைய அட்சரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ, அதுபோல முருகப்பெருமானை நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல சைவ நெறியில சைவ சித்தாந்தம் சொல்லுது. அது மாதிரி சங்கற்ப நிராகரணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோயிலுக்கெல்லாம் அர்ச்சனைக்கு போறோம், போகிறப்ப நம்ம ஐயர் கேட்பாரு நம்மள, என்ன சங்கல்பம், நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்பாங்க. சங்கல்பம்னா நமக்கு வேண்டியதை, நம்ம நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அந்த குறிக்கோள நம்மளுடைய நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லி சங்கல்பம் செஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நிராகரித்தல் அப்படிங்கிறது, நம்ம தேவையானவற்றை கடவுள் கண்டிப்பா நமக்கு செஞ்சு தீர்வார். அது வந்து எதனால நமக்கு இடையூறு இல்ல தீங்கு நேரும் அப்படின்னா அதை வந்து என்ன செய்வாரு, இறைவனே நிராகரிச்சுவார். அதை வந்து ரொம்ப அழகா அந்த சங்கற்ப நிராகரம் அந்த பகுதியில அழகா சொல்றாங்க. எண்ணிருளை நீக்கம் இமையோக கிடர கடியும் பன்னிருத்தோட் பாலன் பாதம்
மன இருளை நீக்கி என்னுடைய இமைகளை காப்பாற்றி 12 தோள்களை உடைய பாலன், உன்னுடைய பாதங்களை நான் பணிந்து வணங்குகிறேன் அப்படின்னு அழகா அவர்கிட்ட நம்ம சரணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அவர் எல்லா விதமான சிறந்த, அதாவது எல்லா செல்வங்களையும் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு அந்த சங்கற்ப நிராகரணம் சொல்லுது. அதாவது கந்தா சரணம், கதிர்வேல் சரணம், எந்தை சரணம், முருகா சரணம், செந்தூர் வாழும் வேளா சரணம் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு எல்லாமே செய்வாங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் ரொம்ப அழகா சொல்லுது. அது மட்டும் இல்லாம சங்க காலத்துல முருகனுக்கு நிறைய பேரு, கந்தன், குகன், வேலன், முருகன், எண்ணற்ற பேர் இருக்கு. அது எல்லாமே அன்புக்கானது. அதாவது அந்த காலத்துல எல்லாம் எந்தவித மந்திரமும் இல்ல, தந்திரமும் இல்ல, மாயமும் இல்ல. அப்ப இருந்த மக்கள் எல்லாருமே முருகப்பெருமானுடைய துதியில பாடி முருகப்பெருமானவே வணங்கி கொண்டே இருந்தார்களாம். அதாவது முருகன் எல்லா இடத்திலையும் உறைவிடமாக இருக்கக்கூடியவன். காடா இருக்கட்டும், ஒரு பெரிய வெறியாடு களமா இருக்கட்டும், இல்ல ஒரு மரத்தடியா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், ஒரு குட்டி குன்றா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே முருகன் இருப்பான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மணக்கோயில்ல முருகப்பெருமானுக்கு நம்ம கோவில் கட்டி நம்ம அவரை ஆராதித்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய இடமாக முருகப்பெருமான் நினைஞ்சு நம்மகிட்ட வந்து அவரே தஞ்சம் அடைவார். தஞ்சமடைய சென்றவருக்கு தஞ்சமாக வந்து நமக்கு அருள் புரியக்கூடியவன் முருகப்பெருமான். அது மாதிரி அப்பயுமே அந்த சங்க காலத்திலுமே நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், அபிஷேகங்கள், நெய்வேத்தியம் எல்லாமே இருந்திருக்கு. அதுல வந்து வேலன் வெறியாடல் அப்படின்னு ஒரு முக்கியமானது நடக்குது. அந்த வேலன் வெறியாடல் விழா அப்படின்னா முருகப்பெருமானுடைய அழகு பார்த்தீங்கன்னா, சாமி கண்ணு நிறைய சிரிச்ச முகத்தோட, அந்த மூக்கோட. நான் வந்து எங்க வீட்டு அருகில வந்து ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கு, அங்க முருகன் இருக்காரு. அவர்கிட்ட போய் நின்னா போதும், அந்த உதடே சிரிக்கும், மூக்கு சிரிக்கும், கண்ணு சிரிக்கும், அந்த வில் புருவம் அப்படி ஒரு சிரிக்கும், நெத்தி அவ்வளோ ஒரு அழகு, மின்னு முருகப்பெருமான் மின்னுவார். செவ்வாய் வெள்ளிக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம கையாலேயே ஒரு ஆறு மாதிரி கட்டி அவருக்கு உச்சியில கிரீடமா வைக்கிறது அம்மாவுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்கமா அம்மா தொடர்ந்து செஞ்சு வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா முருகன் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல, நான் நினைச்சதை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குறாரு. நான் ஆசைப்பட்டதை வேலுண்டு வினையிலே குழுமத்துல பேசணும்ட்டு அதை உடனே அழிச்சு என்னை ஆட்கொண்டவர் முருகப்பெருமான். அப்படி இருக்கிறப்ப அது அந்த வெறியாடல் அப்படிங்கிறது அங்க அந்த காலத்துல கன்னி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பூராமே முருகப்பெருமானை கண்டு அப்படியே மயங்கி காதலாகி உருகி அவங்க வந்து அவங்களால நிம்மதியை தூங்கவே முடியலையா. அந்த அளவுக்கு முருகனுடைய அழகு, வலிமை, கம்பீரம் எல்லாமே அவங்கள சுத்தி சுத்தி வருதாம். அவங்கள அந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து மீட்கொள்றதுக்காக முருகப்பெருமான் அவங்கள வழிநடத்த ஒரு எடுக்கும் விழாவாக இந்த வெறி ஆடல் விழா வந்து சிறப்பாக சங்க காலத்துல இருந்திருக்கு. அது மாதிரி ஐங்குறுநூறு, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, முருகராற்றுப்படை எல்லாத்திலையுமே அந்த வெறியாடல் விழா பற்றி மிக சிறப்பாக, மிக அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து எங்க அப்பா அம்மா 2 பேருமே கோயிலுக்கு போனாங்கன்னா அங்க இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு ஈரத்துணியோட சாமியை வந்து கும்பிடுவாங்க. அப்படி அவங்க கும்பிடுறப்ப அப்படி கையை உயர்த்தி கும்பிடுவாங்க. அது பூராமே நம்ம வேலுண்டு வினையிலே அடியார்கள் எல்லாருமே அப்படியே திருவடி வணக்கம் அப்படி கையை தூக்கி கும்பிடுற மாதிரியே அப்பையும் சங்க காலத்திலையும் அவங்க அதாவது திருக்கரங்களை உயர்த்தி இறைவனுடைய திருவடிகளை எண்ணி அவருடைய அத்தனை அட்சரங்களும் ஓம் சரவண பவ அந்த வேத மந்திரங்களை உச்சரித்து கொண்டே முருகப்பெருமான வணங்குவாங்களாம். அதுவும் மலர் மாலைகள், அவ்வளவு கை நிறைய மாலைகளை போட்டு மலர்களை போட்டு வணங்குவாங்களாம். அத திருச்செந்தூர்ல
பாண்டிய மன்னன். அவரு தன்னுடைய சுற்றம் சூழ குடும்பத்தோடு நண்பர்களோடு சென்று ஈரத்துணியில உடுத்தி கைகளை உயர்த்தி இரு கையும் கூம்பி முருகப்பெருமானுடைய அட்சாட்சர மந்திரம் ஓம் சரவண பவ, ஓம் முருகா, முருகா சரணம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே அவருமே திருச்செந்தூர் முருகனுடைய பாத மலர்களை பணிஞ்சாராம். அது மாதிரி திருப்பரங்குன்றத்துல நம்ம கோவிலுக்கு செல்றப்பயே பார்க்கணும், நம்ம அடியார்கள் எல்லாருமே தனியா ஒரு கூடை வச்சிருப்போம். அதுல சூடம், பத்தி, நெய், திரி, விளக்கு போடுறது, புது விளக்குகள், பக்தி பாடல்கள் எல்லாமே நம்ம பஜனை பாடல் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி திருப்பரங்குன்றம் முருகனை பார்க்க போகும்போது நம்ம எல்லா வாசனை மிக்க மலர்கள், அந்த பூஜைக்குரிய பொருள்களை நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போறப்பே முருகப்பெருமான் நம்ம கூட வர ஆரம்பிச்சுவாராம். மனமா மனம் அப்படி ஒரு மனமா இருக்குமா. அதே மாதிரி அவரை போய் அவருக்கு எல்லா பூஜைகளும் செஞ்சுட்டு திரும்பி வர்றப்ப அது பன்மடங்கு வாசனையோட இருக்குமா. ஏன்னா எங்க பார்த்தாலும் முருகனுடைய அருள் அந்த காற்றோடு கலந்த கற்பூரம் மாறி நம்ம கூடயே கூடயே வழி நடத்துமா. அதுதான் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்ப நம்ம புளியோதரை கொஞ்சம் செஞ்சு கொண்டு போய் குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்க உள்ள ஒரு மரத்தடியில வச்சு ஒரு சூடை ஏத்தி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் மகிழ்ந்து நம்மளை இன்னும் பன்மடங்கா வைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் அந்த சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி முருகன் வசிக்கும் இடம் கடம்ப வனம். வனம்னாலே காடு. கடம்ப மரங்கள் எங்க அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பார். முருகன் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அப்படி ஒரு வாசனை திரவியம் கலந்த ஒரு மனமானது இருக்கும். நாம் பாடுறோம் பாத்தீங்களா, மனசார பாடணும், மனம் உருகி பாடணும். அதே மாதிரி கையை மேல தூக்கி வச்சு இறைவனை நம்ம வணங்கணும். அதே மாதிரி அந்த பாதங்களை தொட்டு வணங்குறோம். அதே மாதிரி பூமியில விழுந்து நம்ம சாஷ்டாங்கமாக நம்ம வணங்குறோம். அது போல மந்திரங்களை உச்சரிக்கிறோம். உண்மையாவே சொல்றேன், இந்த இத்தனை விஷயங்களும் நம்ம குழுவுல இருக்கிற அத்தனை அடியார்களும் தவறாது செய்யறாங்க. அவ்வளவு ஒரு உலகின் மிக சிறந்த முருகன் அடியார்களாக இருக்காங்க. இதைத்தான் சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கு. இதையுமே முருகராற்றுப்படையில நக்கீரர் ரொம்ப தெளிவா எப்படி முருகனை வழிபட்டாங்க அப்படிங்கிறத, ஈரத்துணியோட வழிபட்டாங்க, கையை உயர்த்தி வழிபட்டாங்க, மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி செஞ்சாங்கங்கிறத அழகா சொல்றாங்க. அது மாதிரி சங்க இலக்கியங்கள் முருகனுடைய ஆலயங்களுக்கு செல்றவங்க எல்லாருமே முருகன் அடியார் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏமா நமக்கே கவலையா இருக்குல்ல, ஒரு முருகன் கோயிலுக்கு போறவங்கள முருகன் அடியார் இல்லை அப்படின்னு நம்ம எப்படிமா சொல்றது அப்படிங்கிறது எனக்கும் ஒரு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க சொல்ற அந்த காரணம் சரியா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த முருகனடியார்கள் பேருக்குத்தான் முருகன் அப்படின்னு எண்ணுறாங்களே தவிர்த்து அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தீய செயல்களா இருக்கு, தீய எண்ணங்களா இருக்கு. அந்த குடும்பம் என்ற கட்டமைப்பை மீறி அவங்க செயல்படுறாங்க. மிக தகாத செயல்களை ஈடுபடுறதுனால அவங்க எத்தனைதான் முருகன் கோயில குடி இருந்தாலும் அவர்கள் முருகன் அடியார்கள் கிடையாது. நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு, நல்ல பழக்க வழக்கம், தங்களுடைய கடமைகளை செய்யக்கூடியவங்க தான் முருகன் அடியார்கள் அப்படிங்கிறத சங்க இலக்கியம் ரொம்ப அழகா சொல்லுது. அது மாதிரி முருகனுடைய பிறப்பு பற்றியும் ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அதை கலித்தொகை, புறநானூறு, முருகராற்றுப்படை எல்லாமே ரொம்ப அழகா சொல்லுது. சிவபெருமானும் உமையும் உறவு கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அதுல ஒரு விந்தானது சிதறி அது 6 பொறிகள் ஆயிடுச்சு. அந்த 6 பொறிகளையும் இந்திரன் எடுத்து அத முனிவர்களுடைய உயிர் நிலைக்கு செலுத்தி அந்த முனிவர்களின் உயிர் நிலையில இருந்து அவர்களுடைய மனைவிமார்கள் அனைவருக்கும் அந்த விந்துகள் சென்றடைந்து 6 விந்துகளும் 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்களில் அவதாரம் செய்கிறார்கள்.
அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா இமயமலையில தாமரை தடாகத்துல விடுறாங்க. அப்ப பார்வதி தேவி அவங்க அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து முருகப்பெருமானாக உருவாக்குனாங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியத்துல கலித்தொகை எல்லாமே சொல்றாங்க. அது மாதிரி வடக்கே அப்படின்னாலே நமக்கு திருவேங்கடமலை தான் ஞாபகம் வரும். ஏன்னா அங்கதான் வெங்கடேச பெருமாள் இருக்கா அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அங்க முருகப்பெருமான் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே இருக்காங்க. எங்க திருவேங்கடமலையில வெங்கடேச பெருமாளும் இருக்காரு, முருகப்பெருமானும் இருக்காரு அப்படின்னு சங்க இலக்கியங்களை மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி திருமாலை நம்ம என்ன சொல்றோம், வெங்கடேசன்னு அழைக்கிறோம். வைணவர்கள் சீனிவாசன் அப்படின்னு திருமாலை அழைக்கிறாங்க. ஆனா வடநாட்டுக்கு போனான்னு வைங்களேன், நான் பாலாஜி மந்திர் போனேன், பாலாஜி டெம்பிள் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாலாஜி என்பது பால முருகனையும் குறிக்குது, அந்த திருமாலையும் குறிக்குது. ஆனா இந்த சங்க இலக்கியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திருவேங்கட மலையானது முருகப்பெருமான் பாலனாக இருந்தான், பாலனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவமானது அவருக்கானது. திருவேங்கடமலை என்பது அவருக்கானதான். அதே மாதிரிதான் இப்ப பழமுதிர்ச்சோலை நம்ம மதுரை பக்கத்துல இருக்கு, அது ஆறுபடை வீடுகள்ல ஒண்ணு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கேயுமே சொல்லுவாங்க, கீழே பெருமாளை வணங்கிட்டு முருகப்பெருமானை வணங்குறதா, முருகப்பெருமானை வணங்கிட்டு கீழே பெருமாளை வணங்குறதா அப்படின்ட்டு. நாம் எல்லா இடங்களிலுமே இருவரும் இருக்காங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அது மாதிரி முருகனுக்கு உரிமையா முருகப்பெருமான உரிமை கொண்டாடுறவங்க 2 பேர், ஒருத்தர் உமையம்மை, இன்னொருத்தர் கார்த்திகை பெண்கள் அப்படின்னு பரிபாடல் கூறுது. அதுல இந்த விட்டான் மனைவி அருந்ததின்னு இருக்காங்க, அவங்க சங்கி மங்கி வேலை செய்வாங்க போலுக்கு. அப்பயே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமானை விட முருகப்பெருமான் தான் ரொம்ப சிறந்த பெருமை உடையவர் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அதனால உங்க எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானும் நிறைய திருவிளையாடல் செஞ்சிருக்காரு. அதுல ஒரு சின்ன திருவிளையாடலை உங்களுக்கு ஒரு அடிகோலிட்டு சொல்றேன். முருகப்பெருமான் சூரர்களை அழிக்கிறதுக்கு கடல் அடியில சூரபத்மன் மறைந்திருந்தான், அது எல்லாமே தங்களுக்கு தெரியும். அவன் ஒவ்வொரு வேடமா மாறி மாறி உருமாறி மா மரமாகவும் பெரிய மா மலையாகவும் மாறுறான். அந்த சூழலும் முருகப்பெருமான் அவரை அடையாளம் கண்டு 2ஆ பிளந்து அவரை வதம் செஞ்ச தகவல் நமக்கு தெரியும். அந்த ஒரு திருவிளையாடலுமே சங்க இலக்கியத்துல இருந்திருக்கு. அது மாதிரி கந்தவேல் அப்படின்னு பரிபாடல்ல அழகா முருகப்பெருமான வணங்குறாங்க, அழைக்கிறாங்க. அதாவது விண்ணுலக மங்கை தேவசேனை தெய்வானையையும் மண்ணுலக மங்கை வள்ளியம்மையை மணந்ததால் முருகப்பெருமான் இந்த விண்ணுலகத்திலையும் மண்ணுலகத்திலையும் மிகவும் இன்பமுற்று இருந்தாரு. அவர் இன்பமா இருந்ததுனால அவரால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சங்க இலக்கியங்கள் அழகா சொல்லுது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அது எப்படிப்பா? ஏன்னா முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துல இருந்து என்னதான் தெய்வானையோட இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் பூராமே வள்ளி மேல இருக்கு. அதனால அங்கிருந்து அவர் சிரிச்சாலே அங்க சிக்னல் யார் கொடுக்குறாரு? திருத்தணியில இருக்கக்கூடிய வள்ளிக்கு, அங்க வாழ்ந்த வள்ளிக்கு, அங்க மனம் முடித்த வள்ளிக்கு அவர் எந்த நேரமும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அது மாதிரி முருகனுடைய கொடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சேவல் மயில் அவருடைய ஒரு கொடியாக இருந்துச்சு அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அதனுடைய ஊர்தி என்னவா இருந்துச்சு அப்படின்னா யானை. யானைங்கிறது பிணிமுகம், அந்த யானையுடைய பெயர் பிணிமுகம்னு இருக்கு. அது மாதிரி பரிபாடல்ல திருமாலை பற்றி இருக்கிறது மாதிரி 10 பாட்டுலையும் முருகப்பெருமானை பற்றி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பரிபாடல் நாட்டுப்பற்றை எடுத்து சொல்ற மாதிரி அந்த திருமுறையாற்றுப்படை முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள்ல அற்புதமாக நடைபெறக்கூடிய செயல்களை எடுத்து கூறுது
அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுடைய ஊர்தியாக மயில் இருக்குன்னு. இங்க வந்து ஆடும் ஒரு ஊர்தியாக இருந்தது அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களை அழகாக எடுத்து சொல்றாங்க. அந்த பழமுதிர் சோலைக்கு திருமால், சிவன், அயன் 3 பேருமே சென்று முருகப்பெருமானை வணங்கினாங்களாம். ஏன்னா அங்கதான் தந்தைக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்ததாக சங்க இலக்கியங்கள் சொல்லுது. ஏன்னா முருகனால் சிறைப்படுத்தப்பட்ட நான்முகனை விடுவிக்க சிவபெருமான் மகன்கிட்ட போய் கேட்கிறாரு. அதுக்காக சென்றதாக, பழமுதிர் சோலை சென்றதாக திருமுருகராற்றுப்படை நூல் வந்து நமக்கு அழகாக சொல்லுது. அது மட்டும் இல்லாம முருகன் வந்து சிவன் மகன்தான் அப்படின்னு பரிபாடல் அழகா சொல்லுது. ஏன்னா தாய் தான் தன்னுடைய மகனுக்கு தந்தைய அறிமுகப்படுத்துவா இல்லையா? அந்த தந்தை தான் குரு கிட்ட அறிமுகப்படுத்துவார். அந்த குரு தான் நம்மள மற்ற சொந்தங்களுக்கு அறிமுறைப்படுத்துவாங்க, உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துறவங்க நம்மளுடைய தாய் தந்தையர். அது மாதிரி பரிபாடல்ல சிவனுடைய மகன் முருகப்பெருமான் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. உண்மையிலேயே ஒரு முகத்துலதான் கண்ணுவருக்கு வாய் இருக்கு. ஆனா கண் கண்ட காட்சிய வாயால சொல்ல முடியுதோ இல்லையோ, ஆனா காண முடியாது. அது மாதிரி வாயால பேசியதை அந்த கண்ணு வந்து இங்க பார்க்க முடியாது. இது எல்லாமே ஒரு மாறுதல். இது எல்லாமே கண்ணால் காணக்கூடியது, செய்யக்கூடியது, பேசக்கூடியது அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அதாவது நம் கண்கள் பேசாது, பேசும் வாயை கண்கள் காணாது, காங்கவே முடியாது. இதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கண்டேன் அருட்பெருஞ்சோதியை கண்களில் கண்டு களி கொண்டேன். அருட்பெருஞ்சோதியில முருகப்பெருமானை தரிசித்து என்னுடைய கண்களால கண்டு ரசிச்சு களி கொண்டேன், ஆனந்தம், பேரானந்தம் அடைஞ்சேன் அப்படின்னு ரொம்ப அழகா அருட்பிரகாச வள்ளலார் சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்றாலும் நம்ம முதல்ல பாதங்களை தான் வேண்டுறோம். என்னுடைய உறவினர் கூட கேட்டாங்க, முருகப்பெருமானுக்கு இப்படி 6 முகம் இருக்கு, சரி 12 கைகள் இருக்கு, ஒரு நல்ல நிமிர்ந்த நெஞ்சு இருக்கு, ஏன் அதெல்லாம் பார்த்து கும்பிடாம பாதத்தை மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், முருகப்பெருமான் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் உடலை பார்த்து நம்ம கும்பிடுறப்ப உடல் முழுதும் அவர் வியாபித்து இருந்தாலும் அவருடைய பாதங்களை நம்ம தொட்டு வணங்கி பாதங்களை நம் கண்ணால கண்டு நம்ம முருகப்பெருமானை வணங்கினோம்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். அதுக்காகத்தான் எல்லாரும் பாதங்களை தொட்டு நம்ம வணங்குறோம். எல்லா தெய்வங்களுமே பாதங்களை இருந்துதான் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க, பெருமாள் எல்லாரையுமே. அதனால தான் நம்ம மக்கள் எல்லாருமே பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்ப நம்ம என்ன செய்யறோம், பெரியவங்ககிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம். கல்வியில் சிறந்தவங்க, எல்லா மேன்மை பெற்றவர்கள், நம்ம தாத்தா பாட்டி எல்லாத்திட்டையும் ஒரு தீபாவளி, பொங்கல், ஒவ்வொரு ஆண்டு புத்தாண்டுக்குமே போய் பாதங்களை தொட்டு வணங்கினோம்னா எல்லா கடவுளுடைய ஆசியும் அந்த மனித ரூபத்துல பெரியவங்கள் ஆசி நமக்கு கிடைக்கும். ஆனா என் பேரம்பத்திலாம் ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க, சீக்கிரம் வாடா ஆட்சி காலை தொட்டு கும்பிடுவோம், தாத்தா காலை தொட்டு கும்பிடுவோம், ஏன்னா இப்ப ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆசையோட வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் வந்து கும்பிடுவாங்க. நாங்களும் பணம் கொடுப்போம். ஏன்னா அந்த பழக்கம் வரணும், பணத்துக்காக பழக்கம் கிடையாது. ஒரு பெரியவங்களை மதிக்கணும், நம்ம கடவுளையும் அந்த பாதங்களை தொட்டு வணங்கணும், அந்த பண்பாடை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதான் இதனுடைய முக்கியமான கருத்து. அது மாதிரி சித்திரக்காடுன்னு ஒரு பல்லவ மன்னன் இருந்தான். அது பூராமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து பெரிய ஒரு ராஜ்யத்தை வச்சிருந்தான், பெரிய கோயில் கட்டியிருந்தான். அந்த கோயிலுக்காக நிறைய பசுக்களை விட்டுருந்தாரு. அந்த பசுக்கள் என்ன செஞ்சுச்சுன்னா ஒரு நாள் பாலே கொடுக்காம இருந்துச்சு. பணியாளர்கள் பூரா வந்து மன்னர்கிட்ட சொல்றாங்க. உடனே மன்னர் வந்து ஆச்சரியப்பட்டாரு, எப்பயுமே சரியான நேரத்துக்கு வந்து பால் கறக்கும், அதை வச்சுதானே நம்ம ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணோம், ஆனா இப்படி ஒரு பசு வந்து பால் கொடுக்காம இருக்கே அப்படிங்கவும் அந்த பசுக்கள் பின்னுக்க இவர் போறாரு. போனா அது நீண்ட தூரம் போய் ஒரு புதற்குள்ள ஒரு குட்டி முருகன் சிலை அங்க இருக்கு. அதுல போய் இந்த பசுவானது
பால் சொரிஞ்ச காட்சியை கண்டு அப்படியே கண்கள்ல ஆனந்த பெருக்கு எடுத்தாராம் அந்த மன்னன். எதுனா, இறைவனை நம்ம மனசார வேண்டணும். அதுலயும் முருகப்பெருமான மனசார வாயால பாடி அவனுடைய அட்சரங்களை சொன்னோம் அப்படின்னா அவருடைய அருள் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். அதே மாதிரி நம்பி ஆண்டார் நம்பி, உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சைவத்தை பேசுறோம், அப்படி வைணவத்தை லைட்டா பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, நம்பி ஆண்டார் நம்பிக்கிட்ட ஒரு சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்வதற்காக ராமானுஜர் போறாரு. அவரு போய் சொல்றாரு, நான் ராமானுஜர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்பியாண்டார் நம்பி இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு தடவையும் இவர் போறாரு, 18 முறை போறாரு. 19வது தடவை போறப்ப ராமானுஜர் சொல்றாரு, தங்கள் அடியேன் வந்திருக்கின்றேன் அப்படின்னு நம்பியாண்டார் நம்பிட்ட சொல்லவும், அவரு உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அட்சரம் சொல்லி தருவேன், அந்த அட்சரத்தை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ மட்டும்தான் உச்சரிக்கணும். அதாவது இந்த இடத்துல கலைஞரையும் நம்ம சொல்லணும், நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும். அதாவது நம்ம எல்லாரும் எப்பயுமே நாம அப்படிதான் இருக்கணும். நான் தனியா ஒருத்தனாக்காக ஒரு சுயநலத்தோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அறிஞ்ச அந்த ராமானுஜர் என்ன செஞ்சார்னா, திருக்கோஷ்டியர் அந்த பெருமாள் கோயில்ல மேலே ஏறி எல்லா அன்பர்களையும் ஆன்மீக பெரியோர்களையும் வரவழைச்சு, உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்றேன், நீங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கனாலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் எல்லா சம்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்ட்டு உச்சியில இருந்து, நான் ஒருத்தர் செத்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் மகிழ்ச்சியோட இருக்கணும், எல்லாருக்கும் இந்த நாமம் சென்றடையணும் அப்படின்ட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரிக்க அத்தனை பேருக்கும் ஆனந்தமா இருந்து, அதை கண்ட இந்த நம்பியாண்டார் நம்பி, என்னது குருவை மிஞ்சின சீடனா இருக்கே, எனக்கு இந்த எண்ணம் வரலையே அப்படின்ட்டு அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்டு அவருடைய அடியாராக அவர் திகழ்ந்தார். அப்படின்னா என்னைக்குமே இறைவனுடைய திருநாமங்களுக்கு மாபெரும் மகா சக்தி இருக்கு. அதே மாதிரி நம்ம அரகரோகரா அப்படின்னு அழகா சொல்றோம். அரகரோகரா அப்படின்னா முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்குகிறோம், எங்கள் துன்பங்களை அழித்து ஆட்கொள்ள அருள்வாயாக அப்படின்னு தான் அரகரா சொல்றோம். இருந்தாலும் அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அரகரோகரா அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தையா இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்றப்ப அந்த அரோகர வார்த்தைக்கு இன்னும் 1000 மடங்கு ஒரு வலிமை இருக்கான். வெற்றி தான் கிடைக்கும், தோல்விங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. அந்த வார்த்தை தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏன்னா நம்ம அடியார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அட்சரம் அது. அது மாதிரி முருகா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோன்னு வைங்களேன், 30 தேவர்கள் வந்துருவாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட சேர்ந்து அவங்க துணைவியார்களும் வருவாங்க. அது மட்டும் இல்லாம ஆறுமுகனை நம்ம வணங்கணும் அப்படின்னா 6 விதமான பகைகள் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுது. பழனி முருகா, பழனிமலை முருகா வா வா அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே போதும், 30 தேவர்களோட முருகப்பெருமான் வந்து நமக்கு ஆட்கொள்வாராம். உண்மையாவே சொல்றேன், என்னுடைய சகோதரி ஒரு 3 மாதம் முன்னுக்க சர்க்கரை நோயில அப்படியே கொய்யாப்பழத்தை கொடைஞ்ச மாதிரி புண்ணு காலில். வேற எந்த வார்த்தையுமே சொல்லல, 6 படை முருகனுடைய துதி மட்டும்தான் சொன்னாப்ல. திருச்செந்தூர் முருகா என்னை காப்பாத்து, பழனி முருகா என்னை காப்பாத்து, திருப்பரங்குன்றா முருகா காப்பாத்துன்னு இந்த 6 தவிர்த்து வேற எதுவுமே சொல்லல. ஆனா தன்னால கால் புண்ணு ஆறி இன்னைக்கு கோவில் கோவிலா போய் நன்றி சொல்ற ஒரு அற்புதமான தருணம் வந்து அக்காவுக்கு கிடைச்சிருக்கு, சகோதரிக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா முருகனுடைய துணை தான் நமக்கு எங்க சென்றாலும் உதவும். எத்தனை தொழில்நுட்பங்கள் வரட்டும், என்னென்னமோ இப்ப சொல்றோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவோ வருது, அத்தனை வந்தாலும் முருகப்பெருமானுடைய மகிமைகளை பெருமைகளை சொல்லக்கூடிய எந்த ஒரு குழுவும் நம்ம குழுவை போல செயல்பட முடியவே முடியாது. உலகம் எங்குமே எத்தனை குழுக்கள் இருந்தாலும் முருகன் அடியார்கள் உண்மையான அடியார்கள் என்றால் நம்ம வேலுண்டு வினையிலை குழுமத்து அடியார்கள் தான். நான் ஒரு தடவை அலுவலகம் போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அங்க அலுவலர் பேர் வந்து இளநீர் முருகன். என்னங்கய்யா இப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க,
கல்யாணம் ஆகி 16 வருடங்கள் ஆயும் எங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தன்று நாங்கள் இளநீ காவடி எடுத்துட்டு வரோம். எங்களுக்கு ஒரு முருகன் ஒரு குழந்தை பிறக்கட்டும், அது ஆணா இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு 16 வருடங்கள் இளநீ காவடி எடுத்து போய் அந்த அலுவலரை பெற்றாங்களாம். அதனால இன்னைக்கு வரைக்குமே அவருடைய கெஸ்டட்ல இளநீ முருகன் அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய தைப்பூசம் இப்பயே கூட்டம் கூட்டமா அலையா மக்கள் போய்கிட்டே இருக்காங்க, எக்கச்சக்கமா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முதல் சங்கத்துல பரிபாடல் செவ்வேல் அப்படின்னு கூறியிருக்காங்க. அதுல முருகப்பெருமானுடைய சிவந்த மேனியை உடைய கைகளில் அவருடைய கரங்களில் வேல் வச்சிருக்காங்க. அது மாதிரி அவருடைய ஆடை செவ்வாடை இருக்கும், சிகப்பு நிறத்துல தான் இருக்கும். அந்த செவ்வாடையானத எவ்வளவு அழகா அந்த சங்க இலக்கியத்தில பொறுத்துறாங்க அப்படின்னா, அது குந்துமணி மாதிரி இருக்கான். அது முருகப்பெருமான் அணிந்திருக்கும் அந்த செவ்வாடையானது, சிவப்பு நிற ஆடையானது அந்த குந்துமணி மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, பவளம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க. அது மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள்ல சங்க காலத்திலேயே முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த 120 அடிக்கு மேல உயரமான சிலைகள் வச்சு வழிபாடுகள் நடந்தது அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் சொல்லுது. கடவுள் சார்ந்த நம்பிக்கையும் இருந்துச்சு, மதம் சார்ந்த நம்பிக்கையும் சங்க காலத்துல இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதிசங்கரர் வகுத்த 6 சமயங்கள்ல கௌமாரம்ங்கிறது ஒரு மிக சிறந்த சமயமாக இருந்திருக்கு. அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, முழுமுதற் கடவுள், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் சங்க இலக்கியத்துல வர்றப்ப அதையும் சொல்லிடுவோமே அப்படின்ட்டு, முழுமுதற் கடவுளாக அத முருகப்பெருமான் தான் ஒரே கடவுள் அப்படின்னு அவருக்காக மிகவும் சிரத்தை எடுத்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் இருக்காங்க. ஆனா அது தனி மதம் கிடையாது. அதாவது கௌமாரம்ங்கிறது ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க, திரு ஆனந்த அன்பழகன் ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு தனி மதம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தெய்வமாக திகழக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. மிக சிறப்பான இந்த முருகப்பெருமானுடைய சேயோன் பற்றிய அறிவிப்பானது, தகவல்கள் 8 தொகை நூல்கள், தொல்காப்பியம் எல்லாத்துலயுமே இருக்கு. தொல்காப்பியத்துல சேயோன் தான் இருக்கு. பரிபாடல்ல 10வது பாடல 12 தோள்களை உடையவன் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கு. குறுந்தொகையில முருகன் திருவடிகளை தாமரை மலர்களுக்கு ஓமையாக எடுத்து கூறியிருக்காங்க. அது மாதிரி அகநானூர்ல அவருடைய சிகப்பு ஆடைய பவளத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்காங்க. அதோட மிகச் சிறப்பு என்னன்னா, வானத்துல பறக்கக்கூடிய கொக்குகள் எப்படி அழகா பறக்குதோ அது பூராமே எப்படி இருக்கான், முருகப்பெருமானுடைய மார்புல, வலிமையான அந்த மார்புல முத்து மாலை அணிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல ஓமையாக சொல்றாங்க. குறுந்தொகையில கடவுள் வாழ்த்துல ரொம்ப அற்புதமா சொல்றாங்க, சேவலம் கொடியோன், முருகப்பெருமான சேவலம் கொடியோன்னு அழகா அழைக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானுடைய மாலை அப்படிங்கிறது கடம்ப மாலை என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவருடைய வாகனம் களிறு ஒன்றாக இருந்தது என்பதும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுபோல நற்றினையில ரொம்ப சிறப்பா சொல்றாங்க, முருகன் வள்ளியுடன் இணைஞ்சு நடந்தத, இணைவாக இருந்தத ரொம்ப அழகா சொல்றாங்க. கூடி சென்றதை முருக புணர்ந்து இயன்ற வள்ளி போல, அவங்க 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமா போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொங்கல் வருது, கரும்பு பத்தி நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடணும். அதையுமே அகநானூர்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த கரும்பானது அந்த காலத்துல நிறைய பொதி மூட்டைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வண்டியில, மாட்டு வண்டிகள்ல கொண்டு வரப்ப அந்த வெயிட் தாங்காம பள்ளத்துல விழுந்துருவான். அப்ப என்ன செய்வாங்களாம், இந்த கரும்பை அந்த வண்டி சக்கரத்துக்கு அடியில வச்சு அதை மேடாக்கி வண்டி ஓடுமா. அதாவது அகநானூறு சங்க இலக்கியங்களையுமே இந்த கரும்பு பற்றிய ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா பொங்கல் வருது, நம்ம எல்லாருக்குமே கரும்பு ஞாபகம் வந்துடும். அதனால கரும்பையும் சொல்லி நிறைவாக இவ்வளவு அருமையாக
ரொம்ப சிறப்பாக நீங்க கேட்ட அத்துணை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடலை பாடி தங்கள் அனுமதியோடு நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்தன் இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை நான் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், எந்தன் அச்சமெல்லாம் மறைந்ததப்பா, மனதில் ஆனந்தம் நிலவுதப்பா. பல படிகள் ஏறி வந்தேன், பால் காவடிகள் எடுத்து வந்தேன், பழனிமலை வேலவனே முருகா பக்தர்களை காத்தருள்வாய். வெள்ளம் அது பள்ளந்தானிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே, மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் முருகா, கள்ளமெல்லாம் மறைந்ததப்பா. அலைகடல் ஓரத்திலே அன்பான சண்முகனே, அலைகடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, அலையா மனம் தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நெஞ்சமெனும் கோவில் அமைத்தேன், அதில் நேர்மை என்னும் தீபம் ஏற்றினே, தஞ்சமென உனை பணிந்தேன் முருகா சேவர் கொடி மயில் வேளா. ஆறுபடை வீடுடையாய் எனக்கு ஆறுதலை தரும் தேவா, எருமையில் ஏறி வருவாய் முருகா, எங்கள் குல தெய்வமும் நீயே என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளாலும் குருவருளாலும் அடியார்கள் அத்தனை பேரின் பொன்னார் தாமரை திருவடிகளை வணங்கி இத்தகைய அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை காணிக்கையாக்கி நிறைவு செய்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். நன்றி, வணக்கம். அனைத்து அடியார்களின் திருவடிகளை வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். முருகாசரணம் முருகாசரணம். ஆக 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 சங்க இலக்கியமா இருக்கட்டும், நாம இன்றைய தினம் கேட்டது முருகனுடைய பிரவாகம் என்று சொல்லலாம். முருகனுடைய அந்த முழு பிரவாகமும் வள்ளியம்மை அம்மா மூலமாக தமிழ் வடிவம் எடுத்து நமக்கு காதல்ல பாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நிறைய செய்திகள் இதுல அம்மா கோடிட்டு காண்பித்தது சங்க இலக்கியங்கள்லயும் சரி, இன்றைய தினமும் சரி, முருகனுடைய அந்த வழிபாடு என்பது வாழையடி வாழையாக வேர் அருந்து விடாமல் தொடர்ந்து வருகின்றது. அதுவும் நம்மளுடைய அடியார் பெருமக்கள் செய்கின்ற வேல் பூசனை எல்லாமே அங்க வருது அப்படின்னு கிடைக்கும் போது, இன்றும் முருகன் சங்க இலக்கியத்துல என்ன புகழோடு இருந்தானோ அதை விட சற்று புகழ் தூக்கி இன்னும் இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அது மிக பெருமை. அந்த புகழ்லையும் அந்த வழிபாட்டுல நாம எல்லாம் சேர்ந்து இருக்கோம்னு நினைக்கும் போது அது இன்னும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே இந்த பொங்கல் வருகின்ற பொங்கலை ஒட்டி நிகழ்ந்த இந்த சங்க இலக்கியத்தில் செய்யோன் என்ற தலைப்பிலே வள்ளியம்மை அம்மா அவர்கள் பேசியது தித்திப்பாகவும் ரொம்ப ஒரு மனதிற்கு முருகனுடைய சுவையை ஆற அமுதாக தந்த ஒரு ஒரு நிகழ்வாக இருந்த முருகன் அப்படியே எடுத்து பரிமாறின மாதிரி. சங்க இலக்கியங்கள்ல முருகன் எப்படியெல்லாம் இருந்தானோ அவன் அப்படியே எடுத்து பரிமாறி நமக்கு முருகனுடைய அந்த உணர்வுகளை ஆற ஆற மனதார, கண்ணார, காதார, வாயார என்று சொல்லுகின்ற அந்த அளவுல ஐம்புலன்களும் ஆற தருகின்ற அளவுல அம்மாவோட அந்த அருமையான அந்த படைப்புகள் எல்லாம் இருந்தது. இடையில அம்மா தங்களுடைய அந்த இளநீர் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகன் எங்களுக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. முருகனை எப்படியெல்லாம் வழிபாடு செய்கின்றார்கள் அடியவர்கள் அப்படின்னு நினைக்கும் போது, இனி இளநீர் பார்க்கும் போது கண்டிப்பா முருகனுடைய அந்த நாமம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறதையும் அடியன் சொல்லி, கருவேல், செவ்வேல் அவர்களுடைய குறுந்தொகை, நற்றிணை,
மற்றும் மற்ற மற்ற சங்க இலக்கியங்கள்ல முருகப்பெருமானுடைய அந்த பெருங்கருணை அவனுக்கு சேயோன் என்று சொல்வதற்கான அந்த ஒரு பொருள் என்பதெல்லாம் ரொம்ப அருமையா உண்மையிலேயே அம்மா அடியன் வார்த்தைக்காக சொல்லல. முருகனையே சர்க்கரை பொங்கலாக சாப்பிட்டது போல ஒரு உணர்வு. அவனையே அதே மூழ்கி உருகுனது போல ஒரு நிலைப்பாடு கிடைச்சது சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக கண்டிப்பா அம்மாவும் அதுல ஒரு பங்கு இருந்தாலும் சபை நாகரிகம் கருதி மேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக அம்மையாருக்கு அடிநாயன் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இது போன்று அம்மாவை தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும்ன்ற எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த ஆங்கில புத்தாண்டா இருக்கட்டும், மற்றும் இந்த வருகின்ற தை மாதம் பொங்கலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு தித்திக்கின்ற ஒரு வருடமாக முருகப்பெருமானுடைய பெரும் கருணை நிறைந்த வருடமாக அனைத்து அடியவர்களுக்கும் விளங்கணும்னு சொல்லி அடிநாயகன் அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து முருகப்பெருமானுடைய திருவடியை நீல நினைந்து அடியன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி உரை பாராட்டுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. அடியார்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நம்ம அதோட நிறைவு செய்யறோம். சிவசிவ அடியார்கள் தற்போது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நமச்சிவாய். மிக்க நன்றி ஐயா. தங்கள் திருவடிகளை வணங்குகிறேன் ஐயா. நன்றி சாமி. நாங்க தான் நன்றி சொல்லணும். நமச்சிவாய், நமச்சிவாய். மற்ற அடியார்கள் எவரேனும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அம்மாவோட அந்த அனுபவங்கள், இன்றைய தினம் தாங்கள் பெற்ற அனுபவங்களை அடியார்கள் பதிவு செய்யலாம். நமச்சிவாய். முருகாசரணம். ரொம்ப அருமைம்மா. எப்பவுமே வரவேற்புடையவும் நன்றி வரையும் தான் நம்ம இதுல ஒரு சிறிய நல்ல கருத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கோம். நீங்க எடுத்த தலைப்பும் சேயோங்கிறது நம்ம நீங்க சொல்ற மாதிரி தொல்காப்பியத்துலதான் அந்த வேர்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவன் பார்வதியோட சேங்கிறதுனாலதான் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் சேயோன்கிற பேர் வந்தது. சேயோன் தொண்டர்கள் அப்படின்னா நம்ம சிவன் அடியார்களுக்கு எவ்வளவு பெருமையோ அது மாதிரி சேயோன் தொண்டர்களுக்கு அந்த பெருமை உண்டு. நீங்க இந்த ஒவ்வொரு காட்சியா இந்த சோழன் இது பாண்டியன் இது எடுத்து காமிக்கும் போது நமக்கு அந்த ஒவ்வொரு வழிபாடும் முருகன்னாலே அவரை பிரிக்க முடியாத வேல் தான். நம்மளோட குழுவோட பேரும் வேலும் மயிலும் துணை தான். அதனால இந்த வேலே இதெல்லாம் ஞாபகப்படும் போது உங்க பேருக்கு ஏற்றாப்புல நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. முருகனுக்கு பிடித்தமான ஒரே அவருக்கு 1000 பணம் கொடுத்தாலும் 1000 தெய்வம் இருந்தாலும் வள்ளியம்மை தான் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும். அருணகிரிநாத தெய்வானைய ஒரு பாட்டிலே 2 பாட்டிலே தான் குறிப்பிட்டிருப்பாரு. மற்றபடி அனைத்து பாடல்லையும் வள்ளியம்மைன்னு அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு கொடுத்த டாபிக்கும் சரி, அந்த அந்த எடுத்துக்காட்டு ஒரு அமைதியா நீங்க ஒரு ஆசிரியரும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருங்கன்னு இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எப்படின்னா அமைதியா ஆழமா அழுத்தமா இந்த சபையை எடுத்துட்டு போனதுல வரவேற்புரை எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்கு அதோட எக்ஸ்பான்ஷன் தான் நம்மளோட பேச்சுரிமைங்கிறத நீங்க எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருந்து மேலும் எங்களுக்கு முருகப்பெருமானை வந்து இன்னும் வணங்கு, உனக்கு பத்தாது இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு உங்களை மாதிரி உங்க சொல்ற கேட்கும் போது எனக்கு ரொம்ப இந்த குழுவின் மூலமாக குழுவிற்கு நன்றி சொல்லி இந்த குழுவில நீங்க வந்து பேசி, ஏன்னா நம்ம வெளியில இருந்தா பெரும்பாலும் கூப்பிட்டு எல்லாரோட அருமையை நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம குழுல உள்ளவங்களுக்கும் நம்மள பெரியவங்க இருக்காங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்தது. என்ன மாதிரி ஒரு முருக பெருமானோட அடித்தொண்டனுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோமா. ரொம்ப எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எப்பொழுதும் முருகன் நம்ம கூட துணை இருப்பாருன்னு சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். முருகாசரணம். மிக்க நன்றி ஐயா. திருவடிகள் வணங்குகிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. முத்துக்குமரன் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. குரல் கேட்டது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. சிவசிவம் அம்மா பேசுங்க. சாந்தி அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா பேசுனீங்கம்மா. எல்லாமே ஆனந்த ஐயாவும் முத்துக்குமார் ஐயாவும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சங்க இலக்கியங்கள், ஆறுபடை வீடு எல்லாமே சிறப்பா சொன்னாங்கம்மா. நீங்க அடிக்கடி வந்து எங்களுக்கு போதித்த அருள் புரியணும்னு இறைவனை வேண்டிக்கிறேங்கம்மா. நல்லா இருந்ததுங்கம்மா. இன்னைக்கு சொற்பொழிவு மாதிரியே நல்ல மழை விளைஞ்ச மாதிரி இருந்தது. முருகனை நேர்லயே தரிசிச்ச மாதிரி இருந்ததுங்கம்மா.
நல்லா இருந்ததுங்கம்மா. அடிக்கடி வந்து நீங்க எங்களுக்கு எங்க குழுவுக்கு வந்து சிறப்பிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்மா. முருகா சரணம். மிக்க நன்றி அம்மா. திருவடிகள் வணங்குகிறேன் அம்மா. முருகாசரணம். சங்க இலக்கியங்களில் சேயோன் ஒரு அருமையான தலைப்பு, ஒரு வித்தியாசமான தலைப்பு. அதுல உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அழகா பிரசன்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி அம்மா. முருகாசரணம். மிக்க நன்றி ஐயா. தங்கள் திருவடிகளை வணங்குகிறேன் ஐயா. மகிழ்ச்சி. ஸ்ரீராம்ஜி, உங்க குரல் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. சிவசிவ ஐயா வந்து இன்று எழுந்துள்ள ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு காலம் கருதி நம்ம நிறைவு செய்யலாம். ஐயா இன்னும் ஒருவர் எவரேனும் பேசணும்னு நினைச்சா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நமச்சிவாய். வேலுண்டு வினை இல்லை குடும்பத்தில் இன்று ஆன்மீக உரையாற்றிருக்கிற அம்மா வள்ளியம்மை அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று அருமையானதொரு ஆன்மீக உரை. முருகன் என்றாலே தமிழ் கடவுள். அம்மாவோட வாயில் வந்த சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள். சங்க இலக்கியத்தில் முருகன் என்பதை, சேயோன் என்பதை அழகாக எடுத்துக்காட்டி, சேயோனை எவ்வாறெல்லாம் மக்கள் வணங்குகின்றனர், அவருடைய பக்திக்கு எடுத்துக்காட்டாக பலவிதமான உரைகளில் நாம் கண்டு கேட்டும் மகிழ்ந்தோம். முருகனின் மனைவியான வள்ளியை போன்றே அம்மா வள்ளியம்மை என்ற பெயரை பெற்றது பெரியதொரு வாய்ப்பு. அவருடைய ஆன்மீக உரையை கேட்பது எங்களுக்கெல்லாம் பெரும் வாய்ப்பாக கருதுகிறோம். வேலுண்டு வினையில்லை குடும்பத்தில் வரவேற்புரை மட்டுமல்ல, என்னால் உரையாற்றவும் முடியும் என்பதை அம்மா அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆங்கிலம் மட்டுமல்ல, அனைத்தையும் நான் அறிவேன் என்று முருகப்பெருமானை நம் கண்முன் தோற்றுவித்து சேயோனை அழகாக அப்பனுக்கு கருத்துரை சொன்ன சுப்பன் என்ற கதையை அழகாக சொல்லி நம்மளை எல்லாம் ஆன்மீக கடலில் ஆழ்த்திய வள்ளியம்மை அவர்களுக்கு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கங்க. திருவடி வணக்கம். இந்திரா அம்மா, ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அருமை அருமை அருமையா அருமையா தங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அம்மா சிவகாமி அம்மா ஏதோ கரம் உயர்த்திருக்காங்க. அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சுவாமி. அம்மா சிவகாமி அம்மா, நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? பேசலாங்கம்மா. சிவகாமி அம்மா சுவாமி பேசுறீங்களா? சரி, அனிமொழி அம்மா நினைக்கிறேன். அனிமொழி அம்மா பேசுங்க. அம்மா கரம் ஏத்துனாங்க. அம்மா வாய்ப்பு கொடுக்கறோம், பேசலாம். கரம் ஏத்திருக்காங்க, மியூட் பண்ணுங்க. சிவாய் நமங்கம்மா. உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு தெளிவா ரொம்ப ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் பாதியில தான் வந்து ஜாயின் பண்ணினேன். நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, பெரியவங்களுக்கு மரியாதை தரணும், குழந்தைங்க ஆசீர்வாதம் வாங்கும் போது காசு கொடுக்கறது, அது எனக்கு ரொம்ப உருக வைத்தது. அதுக்கு காசு அப்படிங்கிறது ஒரு பெருசு அல்ல, அது கொடுத்து பழகி அதுல இருந்து நம்ம அதை முன்னுக்கு கொண்டு போய்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி எனக்கு ரொம்ப உருக வைத்தது. கடவுள்கிட்ட முருகன் கிட்ட எது கேட்டாலும் முருகன் தருவான் அப்படின்ற அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப உருக்கமா பிடிச்சிருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவசிவா, எனக்கு அதுக்கு மேல எனக்கு பேச தெரியல. உங்க அளவுக்குள்ள எனக்கு துளியும் பேச வராது. நீங்க பேசுறத கேட்க கேட்க எனக்கு திரும்ப திரும்பி இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற அந்த ஆர்வம் ஆசை வர்றதுங்கம்மா. சிவாய் நமங்கம்மா. முருகசம்மா. சிறப்புமா. நன்றி, மிக்க நன்றிமா. திருவடிகள் வணங்குகிறேன். அனிமொழி அம்மா நன்றிங்க சுவாமி. அடுத்து டிஎஃப்னு ஒரு ஐடியில இருந்து கரம் உயர்த்திருக்காங்க. ஐயா ஏதாவது பேச நீங்க பதிவு செய்யலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அம்மா வள்ளியம்மா எங்க அம்மா தான். அவங்க பொண்ணு சுகுமாரி சவுண்ட். நான் நம்ம குழுவுல ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலுக்காண்டி டிஎஃப்னு வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம குழுவுல சுகுமாரின்னு ஒரு தடவை நான் வந்து பேசியிருக்கேன். அம்மாவோட உரை கேட்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. அதனாலதான் இன்றைக்கு வெளியில போயிருந்தாலும் வேகமா வந்து கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப அருமையா பேசுவாங்க அவங்க. உண்மையிலே அவங்க தமிழ் உச்சரிப்புக்காண்டி எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கு சிறப்பாக சேயோன்ங்கிற
கண்டென்ட்டை எடுத்து நல்ல அருமையா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. உங்க உரையை கேட்க கேட்க ஆனந்தமா இருந்தது. இந்த வாய்ப்பை நல்கிய நம்ம வேலுண்டு வினையில்லை குழுமத்தில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா. இது மாதிரி அம்மா நன்றி நிறைய உரை சொல்லணும் அப்படின்றது என்னோட ஆசை. மிக்க நன்றிங்க. முருகாசனம் நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. ரொம்ப திருவடிகள் வணங்குகிறேன் அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. சுகுமாரி அம்மா வந்தது அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே இன்றைய தினம் இந்த குழுமம் முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினால் நிறைந்ததுன்னு சொன்னோம். எல்லாமே ஆன்றோர் பெருமக்கள் எல்லாம் எழுந்தருளி அம்மானா வள்ளியம்மானா எல்லாருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுடைய எல்லாருடைய மனதை கவர்ந்திருக்காங்கன்றது அது சொல்லவே தேவையில்லை. மதுரைக்காரங்கனாலே மனதை கருவுவதில் வல்லவர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய அந்த சேயோன் தன்மையை உணர்ந்து எல்லாரும் சிறப்பா நாம செய்தோம். அதனால இன்றைய தினம் நம்ம இத நிறைவுக்கு வந்துடலாம். நிறைவு பகுதி சிவசிவ சிவசிவ பெருமானுடைய பெருங்கருணை நிறைவு பகுதியாக அடியேனே இன்றைய தினம் வான்முகிலும் மற்ற வாழ்த்து பகுதி பாடலும் பாடுறேன். நமச்சிவாய். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவசிவ சிவசிவ. இன்றைய தினம் வள்ளியம்மா அவர்களுடைய